கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ அழாத, உனக்கு நான் துணையாக இருக்கேன் சாமி. இந்த வார்த்தை யாரோடது தெரியுமா? இது கணக்கன்பட்டி சித்தரோட அருள் வாக்கு. இன்றைக்கி உன் மனசு உடைஞ்சிருக்கலாம், நீ நம்பியவர்கள் உன்னை விட்டும் போயிருக்கலாம். உன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு நீயே கேட்டிருக்கியா? ஆனால் ஒரு உண்மை உனக்கு தெரியாது. நீ தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு கண்ணீரையும், உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒருவர் அமைதியாக பார்த்துட்ருக்காரு. அவர் யார் தெரியுமா? அவர் தான் கணக்கன்பட்டி சித்தர். இந்த பதிவை முழுவதும் கவனமாக கேளு. ஏன்னா இது ஒரு சாதாரணமான வீடியோ இல்லை. இது உனக்காக வந்த சித்தரோட அருள் செய்தி. சாமி, நீ அனுபவிக்கும் துன்பங்கள் நான் அறிவேன் சாமி. நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளவு வலி இருக்குன்னு என்பதையும் எனக்கு தெரியும். நீ இரவில் தூங்காமல் இருந்த நாட்களையும் தலைக்கு தலைவாணியில் வச்சுக்கொண்டு அமைதியாக அழுத அந்த நிமிடங்களும் நான் பார்த்துருக்கேன் சாமி. பல நேரங்களில் நீ நினச்சிருக்கலாம், என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சு, நான் யாருக்கு என்ன தவறு செஞ்சேன்னு நினச்சிருப்பேன். ஆனால் உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த விஷயமும் கணக்கன்பட்டி சித்தரோட அறிவில்லாமல் நடக்காது சாமி. நீ இப்போது சந்திக்கும் இந்த கஷ்டம் உன்னை உடைக்க வரல சாமி, உன்னை பலமாக மாற்ற தான் வந்திருக்கு. ஒரு மரம் பெருசாக வளர வேணும்னா அது மழையையும் காற்றையும் தாங்கணும். அதே போல் உன் வாழ்க்கையில் பெருசாக உயர வேணும்னா சில சோதனைகள் வர்றது தவிர்க்க முடியாது. நினைவில் வச்சுக்கோ, இன்றைக்கி நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டம் நாளைக்கு உன் வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும் சாமி. நீ தனியாக போராடுறேன்னு நினைக்காத. உன் அருகில் அமைதியாக நின்று உன்னை காப்பாற்றிட்டுருக்கேன் சாமி. அதனால் நீ பயத்தை விடு, துக்கத்தை விடு, நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோ. ஏன்னா கணக்கன்பட்டி சித்தர் பார்க்கும் வாழ்க்கை ஒருபோதும் அழிவதில்லை சாமி. சாமி, நீ அடிக்கடி ஒரு கேள்வி கேட்குற, நான் நல்லவனாக இருக்கேன், யாருக்கும் தீங்கு செய்யலை, அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனை வருது? இந்த கேள்வி உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே பலருக்கு இருக்குது சாமி. ஆனால் ஒரு உண்மையை நீ புரிஞ்சுக்கணும், சோதனை இல்லாமல் எந்த வாழ்க்கையும் உயராது. ஒரு தங்கத்தை எடுத்துப்பார், அது நெருப்பில் உருக்கப்பட்டால் தான் அதோட உண்மையான மதிப்பு தெரியும். அதே மாதிரி ஒரு மனித வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்தாதான் அவன் உண்மையான பலம் வெளிப்படும். இந்த சித்தர் மிகவும் நேசித்த பெரிய பெரிய பக்தர்களுக்கே கூட வாழ்க்கையில் சோதனைகள் வந்திருக்கு. அது அவர்களையே தண்டிக்க இல்லை, அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல. இன்றைக்கி நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன்னை அழிக்க வரல சாமி, அது உன்னை இன்னும் புத்திசாலியாகவும் இன்னும் பலமாகவும் பெரிய மனிதராகவும் மாற்ற வந்திருக்கு சாமி. ஒரு நாள் நீ இந்த கஷ்டங்களை நினச்சி பார்த்தா அப்போ புரியும், இந்த சோதனை இல்லைன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ பலமாக இருக்க முடியாதுன்னு. கணக்கன்பட்டி சித்தர் உன் வாழ்க்கையை வெறும் சாதாரணமாக விடமாட்டார் சாமி. அவர் உன்னை சிறந்த மனிதராக உருவாக்கிட்டு இருக்காரு. அதனால் இன்றைக்கி வரும் சோதனையை பார்த்து மனசு உடையாத, அது ஒரு பயிற்சின்னு நினச்சிக்கோ. ஏன்னா இந்த சித்தர் கொடுக்கும் சோதனை உன்னை உயர்த்துவதற்காக தான் வரும் சாமி. நம்பிக்கையை வச்சு முன்னே போ. ஒரு நாள் இந்த சித்தர் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவார் சாமி. சாமி, உன் வாழ்க்கையில் சிலர் வந்தாங்க, நீ அவர்களை நம்பின, அவர்களுக்கே நீ நல்லது நினச்ச. ஆனால் ஒரு நாள் அவங்க திடீர்னு உன்னை விட்டும் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் உன் மனசு உடைஞ்சு போணுச்சு. நான் இவ்வளவு நம்பினேன், ஆனால் அவர்கள் ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு நீ நினச்சி பார்த்துருக்கலாம். சிலர் வாழ்க்கையில் வருவது நம்முடன் என்றும் இருக்க இல்லை, ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க தான் சாமி. அவர்கள் உன்னை விட்டு போனது உன் வாழ்க்கை முடிவாக இல்லை, அது ஒரு புதிய ஆரம்பம் சாமி. சில நேரங்களில் நம்ம தவறான மனிதர்களை பிடித்து வச்சுருப்போம். அப்போது இந்த கணக்கன்பட்டி சித்தர் அவர்களை நம்மோட வாழ்க்கையிலேருந்து தனியாகவே நீக்கிடுவார். ஏன் தெரியுமா? நீ இன்னும் நல்ல மனிதர்களை சந்திக்க வேண்டியிருக்கு, நீ இன்னும் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதனால் உன்னை விட்டு போனவங்களை நினச்சி இன்னும் துக்கப்படாத. அவர்கள் போனதால் தான் உன் வாழ்க்கையில் இந்த சித்தர் வச்சுருக்கும் நல்ல பாதை திறக்கும் சாமி. நினைவில் வச்சுக்கோ, மக்கள் விட்டு சென்றாலும் உன்னை உருவாக்கிய அந்த கணக்கன்பட்டி சித்தர் ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டார். அவர் எப்போதும் அருகில் நின்று காப்பாற்றிட்டே இருப்பார் சாமி. அதனால் சாமி, துக்கத்தை விடு, நம்பிக்கையை பிடிச்சிக்கோ. ஏன்னா சித்தர் உன்னோடு இருக்கார் சாமி. நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டம் என்றைக்குமே நீடிக்காது. ஒவ்வொரு இரவுக்கு பிறகும் ஒரு புதிய காலை வரும். அதே போல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய நல்ல காலம் வரப்போகுது சாமி. நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு எப்போது பதில் வரும்னு நினச்சிருக்க. அதை சித்தர் கேட்கலையான்னு கூட நீ பல நேரம் நினச்சிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே சித்தர் ஒருபோதும் தனது பக்தர்களின் பிரார்த்தனையை புறக்கணிப்பதில்லை சாமி. அவர் சரியான நேரத்துக்காக காத்திருக்காரு. ஒரு விதை மண்ணில் நட்ட உடனே அது உடனே மரமாக மாறாது சாமி, அதற்கு நேரம் தேவை. அதே போல் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் நல்ல மாற்றங்களுக்கு சிறிது நேரம் தேவை. இன்றைக்கி நீ சிரமப்பட்டாலும் நாளைக்கு நீ சிரிப்ப, இன்றைக்கி நீ கண்ணீர் விட்டாலும் நாளைக்கு அந்த கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும் சாமி. உன் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடி இருந்துச்சுன்னா அவர் அதை விட பெரிய கதவு திறக்க தயாராக இருக்கார் சாமி.
அதே நேரம் ரொம்பவே பக்கத்தில் இருக்கும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்லுவ, அந்த கஷ்டமான நாட்கள் இல்லைன்னா இன்றைக்கி நான் இவ்வளவு நல்ல வாழ்க்கையை அடைய முடியாதுன்னு. அந்த நாளை சித்தர் உனக்காக அமைதியாக தயாரிச்சிட்ருக்காரு சாமி. அதனால் சாமி, நம்பிக்கையே இழக்காத, பிரார்த்தனையே நிறுத்தாத. ஏன்னா சித்தர் அருள் வரும் நேரம் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. சாமி, உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் நீ செய்ய வேண்டியது ரொம்பவே எளிதான ஒரு விஷயம். முதல்ல பயத்தை விடு. பயம் வந்தால் மனசு பலவீனமாகிடும். ஆனால் நம்பிக்கை வந்தால் அதே மனசு ரொம்பவே பலமாகிடும். அதனால் தினமும் உன் மனசுக்குள்ளே ஒரு வார்த்தையை நினச்சிக்கோ, சித்தர் என்னோட இருக்கார். இந்த ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கையை மாற்றிடும் சாமி. ஒவ்வொரு காலையும் எழுந்த உடனே மனசை அமைதியாக வச்சு ஒரு நல்ல நிமிஷத்தில் பிரார்த்தனை செய்யி. அப்போது மெதுவாக சொல்லு. இந்த வார்த்தையை 11 முறை ஒரு நிமிஷம் சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 இந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. இது சித்தரோட சக்தி நிறைந்த பெரிய வார்த்தை சாமி. இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு தினமும் சொல்ல ஆரம்பித்தா உன் மனசில் இருக்கும் பயம் குறையும். உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மெல்ல மெல்ல அகலும். அதோட மற்றவங்களுக்கு நல்லது செய்ய, யாரையும் காயப்படுத்தாத, உண்மையாக வாழ முயற்சி செய். இவையெல்லாம் சித்தருக்கு ரொம்பவே பிடிச்சது. நினைவில் வச்சுக்கோ, நீ நல்ல பாதையில் நடந்தால் சித்தர் உன் பாதையை தானாகவே திறந்து வைப்பார். அதனால் சாமி, நம்பிக்கையோடு முன்னே போ, பிரார்த்தனையே விடாத. ஏன்னா சித்தரை நம்பி நடக்கும் மனிதனை யாராலும் தடுக்க முடியாது சாமி. சாமி, இந்த செய்தியை நீ கேட்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் உன் காதில் விழுவது சித்தர் அருள் சாமி. நீ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிருந்தாலும் அவையெல்லாம் உன் வாழ்க்கையோட முடிவு இல்லை சாமி. அது ஒரு புதிய தொடக்கத்துக்கு முன் வரும் சோதனை மட்டுமே. நீ இப்போது நினைக்கலாம், என்னோடய வாழ்க்கை எப்போதும் மாறும். ஆனால் நம்பிக்கை வை, சித்தர் தாமதமாக வரலாம், ஆனால் ஒருபோதும் தவறாக வரமாட்டார் சாமி. நீ விட்ட கண்ணீரை அவர் பார்த்துருக்காரு. நீ அமைதியாக செய்த பிரார்த்தனையாக அவர் கேட்டிருக்காரு. அதனால் சாமி, இனி நீ துக்கப்படாத, உன் மனசாக பலமாக வச்சுக்கோ. ஏன்னா உன் வாழ்க்கையில் இன்னும் நல்ல நாட்கள் வரப்போகுது சாமி. ஒரு நாள் நீ உணர்வ, என்னை இத்தனை நாள் சித்தர் தானே காத்தார்னு. அந்த நாளில் உன் மனசு நன்றியால் நிரம்பி இருக்கும். எப்போதும் நினைவில் வச்சுக்க, நீ அழாத, உனக்கு சித்தர் துணையாக இருக்கார். நம்பிக்கை வச்சா அருள் தானாக வரும் சாமி.